வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். நோட்ஸ்லாம் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா, சாயில் சயின்ஸில் குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர், அதோட ப்ராப்ளமெட்டிக் சாயில், இது ரெண்டும் சேர்த்து பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட்டர் குவாலிட்டி வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. வாட்டர் குவாலிட்டியை பொறுத்தவரையும் அதோட பர்பஸை பொறுத்து தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இரிகேஷன் பர்பஸ்னால் அதுக்கு வந்து சில குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்னா அதுக்கு சில குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, பர்பஸ் ஃபார் விச் இட் இஸ் யூஸ்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? இதே வந்து யூஎஸ் சலைனிட்டி லெபார்டரி, இவங்க வந்து இரிகேஷன் வாட்டரை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா, ஒரு 2 பேராமீட்டர் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து இசி அண்ட் எஸ்ஏஆர். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து அதோட யூனிட் கேட்டிருக்காங்க, DSM-1. ஓகேவா? இது எல்லாமே கீழே கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சலைனிட்டி ஹசார்ட். அந்த இரிகேஷனில் சலைனிட்டி ஹசார்டுக்கு வந்து ஒரு சார்ட் யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ரிச்சர்ட்ஸ். இவர் வந்து ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. சலைனிட்டி ஹசார்ட் இஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் காஸ்டு பை, எதனால் ஆகுதுன்னா, ஹைலி சொலிபிள் சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும் அந்த இரிகேஷன் வாட்டரில். ஓகேவா? இதை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா DSM-1. ஓகேவா? சாயில் வாட்டர் பிகேம்ஸ் மோர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். பிளான்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஹைலி சலினிட்டி இருந்துச்சுன்னா சாயில் வாட்டர் வந்து கான்சன்ட்ரேட் அதிகமாகுது. இதனால வாட்டரை வந்து பிளான்ட் அப்சார்ப் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து ஒரு பிசியாலஜிக்கல் ட்ரவுட் கண்டிஷனை வந்து கொண்டு வந்துடும். அதுதான் சலினிட்டி ஹசார்ட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து மோர் தென் 2.25 இருந்துச்சுன்னா நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் அப்படின்றாங்க. ஈசி வந்து லெஸ் தென் 1.25னா சூட்டபிள் ஃபார் இரிகேஷன்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டு கீழேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயுமே இது 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசி வந்து கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி, புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர்னா மோர் தென் 4 இருந்துச்சுன்னா அது வந்து புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர். ஏன்னா இங்கேயுமே பார்த்தோம்னா, இங்கே பாருங்க C3, ஆக்சுவலி இந்த யூஎஸ்எஸ்எல் இவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணோட டேபிள் தான் இது. C1, C2, C3, C4னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலி இந்த இது நீங்கள் படித்தா படிங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஈஸி, இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து C1ன்றது வந்து லோ சலினிட்டினும், 2.5 அதாவது 0.25 வந்து 0.75 வரையும் மீடியம் சலினிட்டினும், இது வந்து ஹை சலினிட்டி அப்படின்றாங்க. புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர்னா நாட் சூட்டபிளாகவே ஆகிடும். அது வந்து 2.25லேருந்து 5 வரையும் இருக்கிறது வந்து நாட் சூட்டபிள், வெரி ஹை சலினிட்டி அப்படின்றாங்க. அப்போ இதில் வந்து புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர்னா மோர் தென் 4 இருந்தால் இது வந்து புவர் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டர். ஆக்சுவலி நம்ம பர்பஸ்க்கு வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாவே லெஸ் தென் 1.25 இருக்கணுன்றாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஈசியோட இந்த டேபிள் வந்து முக்கியம். இதை வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து என்னன்னா, டோட்டல் சொலிபிள் சால்ட் கண்டென்ட் ஆஃப் எ சொல்யூஷன் கேன் பி அப்டைன்டு பை மல்டிப்ளையிங் ஈசி கூட வந்து எந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இங்கே கீழே வந்து நம்ம கொடுத்துருப்போம் பாருங்க, டோட்டல் சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? இது வந்து எவ்வளோ வந்து சொலிபிள் சால்ட்ஸ் வந்து இரிகேஷன் வாட்டரில் இருக்குது அப்படின்றது தான் வந்து டோட்டல் சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? இது வந்து சலினிட்டி வாட்டரில் வந்து எவ்வளோ சலினிட்டி இருக்குன்றதை வந்து இண்டிகேட் பண்ணோம். இதையே எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு வந்து இந்த டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் டிசால்வ் சால்ட் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட 640 வந்து பெருக்கிட்டோம்னா இதுதான் வந்து டோட்டல் டிசால்வ் சால்ட் அப்படின்றாங்க. அதிகமாக எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருந்துச்சுனாலும் டோட்டல் சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இரிகேஷன் வாட்டரில் வந்து 1664 வந்து டிசால்வ் சால்ட் இருக்குது, அதாவது டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸு. அப்படி இருந்துச்சுன்னா ஈசி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஈசி இங்கே இருக்குன்னா இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஈஸி தான் கேட்குறாங்க. அப்போ ஈஸி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 640 பெருக்கல்ல இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்படின்னா ஈசி இஸ் ஈக்குவல் டு
டோட்டல் டிசால்வ் சால்ட் வந்து 1664 டிவைடட் பை 640. இதை நம்ம அடிச்சோம்னா நமக்கு வர வேல்யூ தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? இப்போலாம் சாயில் சயின்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்ளம்ஸோட தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி டோட்டல் டிசால்வ் சால்ட்டுக்கும் ஈஸிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் மாதிரியே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0.36 இன்டூ இசி அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இசி வந்து 10னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு 0.36 இன்டூ 10 அப்படின்னா 3.6 வந்துருச்சா? இதுதான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேவா? இங்க வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. இதே மாதிரி சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் அதிகமாகும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா பிளான்ட்டால வாட்டர் அப்சார்ப் பண்ண முடியாது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். இதுல வந்து ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலி ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து சால்ட் கண்டென்ட் வந்து எப்பவுமே கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்ப கம்மியா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா லெஸ் தென் 0.05. அப்ப ஆப்ஷன் 2 தான் வந்து ஏ. இங்க வந்து 3 ஆப்ஷனுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிரேக்கிஷ் வாட்டர். பிரேக்கிஷ் வாட்டர்னா அதுக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கு அதுதான் பிரேக்கிஷ் வாட்டரா வரும். அப்படின்னா 0.05ல இருந்து 3%. ரெண்டாவதுக்கு வந்து ஆப்ஷன் 1. அப்ப வந்து ஏவும் டியும் வச்சுக்கோங்க. சலைன் வாட்டர்னா 3.5 இருக்கும். அப்ப வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து பிரெயின். அதோட அதிகமா இருந்தா அது வந்து பிரெயின்ன்றாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 5%. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சோடியம் அசார்ட். சோடியம் அசார்ட்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சோடியம் அசார்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இஸ் கால்குலேட்டட் பை அப்படின்றாங்க. சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வச்சு தான் சோடியம் அசார்ட் வந்து வாட்டர்ல கால்குலேட் பண்றாங்கன்றாங்க. அப்போ இந்த இஎஸ்பி, ஆர்எஸ்சி, ஆர்எஸ்பிசி இதெல்லாம் என்னன்றது வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து சோடியம் அசார்ட் வந்து நம்ம பார்க்குவோம் எதுனா வாட்டர்ல. ஓகேவா? இதே எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து சாயில்ல பார்க்கறது. ஓகேவா? அதே ரெசிடியல் சோடியம் கார்பனேட்னா கார்பனேட் பைகார்பனேட்டோட அசார்டை வந்து வாட்டர்ல பார்க்கறதுக்கு பேர் தான் ஆர்எஸ்சி. இதே ஆர்எஸ்பிசினா ரெசிடியல் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா பைகார்பனேட்டோட அசார்டை மட்டும் பார்த்தோம்னா இது வந்து ஆர்எஸ்பிசின்றாங்க. இது ரெண்டுமே இது வாட்டர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இஎஸ்பி வந்து சாயில்ல பார்க்கறது. ஓகேவா? இப்போ வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அது பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியே நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்மளால போட முடியும். அப்போ சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோனா சோடியம் டிவைடட் பை ரூட் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ வந்து இந்த சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோவில் வந்து நம்ம கால்சியம் மெக்னீசியம் சோடியம் இது மூணும் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் ஆர் அன்டிசைரபிள் இன் இரிகேஷன் வாட்டர். ஆமாம், அதிகமாக இருக்கக்கூடாது. வாட்டர் பிகேம் சோடியம் அப்சார்ப்ஸ் ஆன் சாயில் எக்ஸ்சேஞ்ச் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அதர் கேட்டயன்ஸ் நேம்லி கால்சியம் அண்டு மெக்னீசியம்ன்றாங்க. அதாவது சோடியம் வந்து கால்சியம்லையும் மெக்னீசியத்துலையும் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. சோடியம் ரீப்ளேஸ் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இன் சாயில் பர்டிகுலர்ஸ் டிஸ்பர்ஸ் பிகேம் காம்பேக்ட். இதனால என்ன நடக்குதுன்னா வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷனும் ஏரேஷனும் டிக்ரீஸ் ஆகுது. சாயில் வந்து ஆட் ஆகுது, ட்ரைன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சோடிசிட்டி இல்லைன்னா அல்கலி சாயில் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் ஆஸ் ரேஷியோ ஆஃப் தி சோடியம் கான்சன்ட்ரேஷனுக்கும் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கான்சன்ட்ரேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. ஓகேவா? இது வந்து மில்லி ஈக்குவலண்ட் லிட்டர் -1ல் வந்து பிரிப்பாங்க. இந்த ஃபார்முலாவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. இது யார் சொன்னதுன்னா சூரேஸ் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்குமே வந்து இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து புவர் ஆகிடும், பெர்மியபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும், சாயில்களை வந்து க்ரஸ்ட்டு அதே மாதிரி வந்து சீடு வந்து ஜெர்மினேஷன் ஆகிறது வந்து குறைஞ்சிரும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து இதுக்கு வந்து சில கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. S1, S2, S3, S4ன்னு. S1ல பார்த்தோம்னா 0 to 10 வரை இருந்துச்சுன்னா அசார்டு கிடையாது. இது வந்து மீடியம் அசார்டு. வெரி ஹை அசார்ட்னா மோர் தென் 26 இருந்துச்சுன்னா
ஐ ஹசார்டுன்றாங்க. இந்த கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஐ ஹசார்ட்னா எவ்வளோ இருக்குன்றது அன்சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு. அப்போ மோர் தென் 26. ஓகேவா? அடுத்து சால்ட் இன்டெக்ஸ். இந்த சால்ட் இன்டெக்ஸ் என்னன்னா, சோடியம் ஹசார்டையும் நம்ம இந்த சால்ட் இன்டெக்ஸை வச்சுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலி இங்கே இந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்து போயிடுவோம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு சால்ட் இண்டெக்ஸ் அப்படின்றாங்க. யூஸ்டு டு ப்ரிடிக்டிங் சோடியம் ஹசார்ட். ஆமாம், இது வந்து நம்ம சோடியம் ஹசார்டையும் இதை வச்சு நம்ம பார்க்க முடியும். இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சோடியம் கால்சியம் அண்டு கால்சியம் கார்பனேட் இன் இரிகேஷன் வாட்டர்ன்றாங்க. இங்கே நான் அது சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலாவை பார்த்தோம்னாவே நமக்கு புரியும். இங்கே பார்த்தோம்னா சோடியம் இருக்குங்களா, அடுத்து கால்சியம் இருக்குங்களா, கால்சியம் கார்பனேட் இருக்குங்களா, இந்த மூணோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து சால்ட் இண்டெக்ஸ். ஆமாம், அப்போ இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேவா? பாசிட்டிவ்லி வேல்யூ சால்ட் இண்டெக்ஸ் இண்டிகேட்ஸ் குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்றாங்க. கிடையாது. சால்ட் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருந்துச்சுன்னா தான் அது வந்து குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே நெகட்டிவ் வேல்யூவில் இருந்தால் ஹை குவாலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர்ன்றாங்க. ஆமாம். சால்ட் இண்டெக்ஸ் வந்து சொன்னது யாருன்னா பூரி அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது எதுக்குன்னா சூட்டபிலிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர், அதாவது எவ்வளோ வந்து சால்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்ப்போம். அதோட ரிலேஷன்ஷிப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தனியாகவும் கேட்டிருக்காங்க. இதை வந்து பிபிஎம்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. சால்ட் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, 0லேருந்து நெகட்டிவ் போச்சுன்னா இது வந்து நல்ல இரிகேஷன் வாட்டர். இதே வந்து பாசிட்டிவ்னு இருந்துச்சா ஹார்ம்ஃபுல் ஃபார் இரிகேஷன் பர்பஸ் அப்படின்றாங்க. இது வந்து சில டேர்ம் ஆக்சுவலி இது சொன்னது யாருன்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஃபெர்டிலிட்டி இண்டெக்ஸ் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பார்க்கர். விதரிங் இண்டெக்ஸை சொன்னது ஜாக்சன். அடுத்து ரெசிடியல் சோடியம் கார்பனேட். இந்த ரெசிடியல் சோடியம் கார்பனேட் வந்து இது ஃபார்முலா தான், இது கீழே நம்ம கொடுத்துருப்போம், அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே வந்து ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். ஃபார்முலாவே கேட்பாங்க, இல்லைனா ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட அந்த ஃபார்முலாவில் என்னென்ன இப்போ கார்பனேட், பை கார்பனேட், கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது வந்து ரெசிடியல் சோடியம் கார்பனேட்டாக தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, evaluate of suitability of irrigation water based on the concentration of carbonate and bicarbonate ions relation to calcium and magnesium ions அப்படின்றாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அல்கலினிட்டி ஹசார்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆர்எஸ்சி வந்து யூஸ் பண்றாங்க. இதோட ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர். ஓகேவா? இதுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க வேல்யூ. சேஃப்னா எவ்வளோ, மார்ஜினல்னா எவ்வளோ, அன்சூட்டபிள்னா எவ்வளோன்ற இந்த வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கொஷின். ஆக்சுவலி கார்பனேட் வாட்டரில் வந்து கார்பனேட், பைகார்பனேட், கால்சியம், மெக்னீசியத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கார்பனேட்டோட வேல்யூ 1, பைகார்பனேட்டுக்கு 4, கால்சியமுக்கு 2.5, மெக்னீசியத்துக்கு வந்து 1.5. இப்போ வந்து நீங்கள் ரெசிடியூவல் சோடியம் கார்பனேட்டை வந்து கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இது ஜஸ்ட் எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா வேல்யூ முடிஞ்சு. ஓகேவா? ஆன்சர் வந்து 1. அடுத்து வந்து போரான் கண்டென்ட் இன் இரிகேஷன் வாட்டர் டாக்ஸிக் டு த பிளான்ட்ஸ் அப்படின்றாங்க. எவ்வளோ கான்சன்ட்ரேஷனா டாக்ஸிக் டு பிளான்ட் அப்படின்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி, 2.5 ppm. ஏன்னா இங்கே போரான் கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அது வந்து பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணும், அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். இது அதிகமாக போச்சுன்னா வந்து நமக்கு வந்து பிளான்ட்டுக்கு வந்து இது வந்து டாக்ஸிசிட்டி. ஓகேவா? இதுக்கு வந்து சேஃப், மார்ஜினல், அன்சேஃப்ன்றாங்க. மோர் தென் 1.5 போயிட்டாவே அன்சேஃப். அப்போ இங்கே 1.5 வரை லிமிட் தான், 1.5 மேலே போனால் தான் அன்சேஃப். அதனால இங்கே வந்து 2.5 தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து குளோரைடு கான்சன்ட்ரேஷன். குளோரைடு கான்சன்ட்ரேஷனுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு. குளோரைடு பிளஸ் நைட்ரேட் டிவைடட் பை CO3 HCO3 கார்பனேட், பைகார்பனேட், SO4 கால்சியம் பிளஸ் குளோரைடு பிளஸ் நைட்ரேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் ஒரு முறை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எவ்வளோ போயிடுச்சுன்னா வந்து அன்சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் பர்பஸ்ன்றது தான் கொஸ்டின். இங்கே கீழே வந்து டேபிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி மோர் தென் 12 போயிடுச்சுனாவே நாட் சூட்டபிள் தான். அப்போ வந்து இவங்க வந்து மோர் தென் 12, 8 to 12 வரையுமே ஓரளவுக்கு ஓகே தான். மோர் தென் 12னா இது இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா மோர் தென் 20ன்றதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ மோர் தென் 20னா வந்து நாட் சூட்டபிள். ஓகேவா?
இது வந்து என்னன்னா குளோரைடு அயான்ஸ் வந்து இரிகேஷன் வாட்டரில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதே மாதிரி சோடியம் அயான்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதனால என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு பர்ன் எஃபெக்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து நாம் படிக்கிறது வந்து சொலிபுல் சோடியம் பர்சன்டேஜ் எஸ்எஸ்பி அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து இன்னொன்று பேர் வந்து பர்சன்ட் சோடியம் அப்படின்வாங்க. இதுக்குமே வந்து ஃபார்முலா இருக்குது. சொலிபல் சோடியம் பர்சன்டேஜுக்கு வந்து சோடியம் இன்ட்டு 100 டிவைடட் பை கால்சியம் மெக்னீசியம் சோடியம். ஆக்சுவலி இந்த பொட்டாசியம் வந்து மேபி சம்டைம்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையே இருக்கலாம். ஏன்னா பொட்டாசியம் வந்து இரிகேஷன் வாட்டரில் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால ஃபார்முலாவிலே இந்த பொட்டாசியம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை பொட்டாசியம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சோடியம் மாதிரி இருந்துச்சுனாவும் அது சொலிபல் சோடியம் பர்சன்டேஜோட ஃபார்முலா தான். இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெக்னீசியம் அசாட். அதே மாதிரி மெக்னீசியம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான். when magnesium concentrate becomes higher than calcium soil quality deters and அதே மாதிரி வந்து crop yieldமே வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இதை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னா மெக்னீசியம் டிவைடட் பை கால்சியம் பிளஸ் மெக்னீசியம் அப்படின்றாங்க. இதை வந்து கால்சியத்து கூட வந்து ரிலேட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? மெக்னீசியம் அசாட இந்த மாதிரி ஃபார்முலா தான் படிச்சுக்கோங்க. இது ட்விஸ்ட் பண்ணி எது கொஸ்டின் கேட்டாங்கனாலும் இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது எது ரிலேஷன்ஷிப் பண்ணுறது தெரிஞ்சுன்னா நம்ம அந்த ஆன்சர் வந்து நம்மளால் போட முடியும். மெக்னீசியம் அசாட் வந்து லெஸ் தென் 50% சூட்டபிள் இரிகேஷன்றாங்க, மோர் தென் 50 அன்சூட்டபிள் இரிகேஷன்றாங்க. இதெல்லாம் ஒரு முறை பாருங்க. அடுத்து வந்து நைட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கூட இது கேட்டிருந்தாங்க. அதாவது கிரவுண்ட் வாட்டரில் வந்து 100 ppm நைட்ரேட் இருந்துச்சுன்னா அது வந்து அசாடஸ் ஃபார் இரிகேஷன்றாங்க. இரிகேஷனுக்கே அசாடஸ்னா நம்ம கன்சம்ஷனுக்கு வந்து நாட் சூட்டபிள். ஓகேவா? அடுத்து வந்து இங்கே WHO வந்து என்ன ஸ்டாண்டர்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் 10 மில்லிகிராம். மேலே பார்த்தது வந்து ppm, இது வந்து லெஸ் தென் 10 மில்லிகிராம் இருந்துச்சுன்னா தான் அது சூட்டபிள், இல்லைன்னா நாட் சூட்டபிள் அப்படின்றாங்க. இதுக்குமே சில வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. லோ நைட்ரேட்டு, மீடியம் நைட்ரேட்டு, ஹை நைட்ரேட்னு. இது வாட் இஸ் வாட்னு ஒரு முறை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் லித்தியம் வந்து எதுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னா சிட்ரஸ் கிராப்புக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் லித்தியம். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது அஃபெக்ட் பண்ணோம்னா சிட்ரஸ் கிராப்பை தான் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணோம். அடுத்து வந்து ஃப்ளூரைடு கண்டென்ட். இந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் வந்து இதுவுமே இங்கே கொடுத்துருக்கு. இரிகேஷன் வாட்டரில் வந்து எவ்வளோ ஃப்ளூரைடு கண்டென்ட் இருக்குன்னா லெஸ் தென் 1. ஓகேவா? அதே தான் இங்கே கொடுத்துருக்கு. இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த டேபிளே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சாயில் சயின்ஸை பொறுத்தவரை இப்படி தான் இருக்கும். சாயில் சயின்ஸு சீட் டெக்னாலஜியும் அப்படி தான் இருக்கும். வெறும் வேல்யூவாக வரும், அப்படியே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு சார்ட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு சோரில் ஒட்டி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்து வந்து டி வேல்யூ. இது என்னன்னா இண்டிகேட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் சோடியம் ஆன் த சாயில் பர்மியபிலிட்டி அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். சாயில் பர்மியபிலிட்டி இன்ஃபில்ட்ரேஷனை வந்து சோடியம் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி படித்தோம்னா இதுக்கு பேர் வந்து டி வேல்யூ அப்படின்றாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் லோ குவாலிட்டி வாட்டர். இது ஒன்றும்ல ஈஸியானது தான். இதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் டஃப்பாலாம் இருக்காது. இதே வந்து ஹை சால்ட் டாலரண்ட் கிராப்ஸ்க்கு வந்து சுகர் கேன் ரைஸ் அப்படின்றாங்க. இது நம்ம கீழே கூட இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கேன், அங்கேயும் படிப்போம். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து ப்ராப்ளமெட்டிக் சாயில். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ் சாயில் பார்க்குறோம். ஸ்டார்டிங்லேயே இந்த கொஷின் வந்து ரொம்ப அற்புதமான கொஷின். ஓகேவா? இன்டைரக்ட் கொஷின், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது. கான்செப்ட் தெரியலனா இதுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. த சாயில் வித் வீக் அக்ரிகேட்ஸ். ஓகேவா? மூணு பாயிண்ட் கொடுத்துட்டு இது வாட் இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. வீக் அக்ரிகேட். ஓகே, வீக் அக்ரிகேட், நான் கேபிலரி. ஓகேவா? அடுத்து வந்து வெரி புவர் சாயில் ஸ்ட்ரக்சர். இது மூணு இப்போ வந்து ஸ்லோ பர்மியபிள் சாயிலுமே அதே தான், புவர் சாயில் ஸ்ட்ரக்சர் தான். சர்ஃபேஸ் கிரஸ்டிங்க்கும் சேம் பொருந்தும், எக்ஸசிவ்லி பர்மியபிள் சாயிலுக்கும் பொருந்தும், சப்சாயில் ஆர்ட் பேன்லையுமே பொருந்தும். இப்போ வந்து நம்ம இந்த வந்து ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சு இந்த 4 ஆப்ஷன்லாம் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். அது என்னன்றது பார்த்தோம்னா கேபிலரி, நான் கேபிலரி. ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பிரித்தோம்னா இங்கே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கேபிலரி போர், நான் கேபிலரி போர் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம்.
கேபிலரி போரில் வந்து ஸ்மால் போர் இருக்கும், இது நான் கேபிலரியில் வந்து லார்ஜ் போர் இருக்கும். ஓகேவா? ஹோல்டு வாட்டர் எகைன்ஸ்ட் கிராவிட்டி. கேபிலரி போர்ஸில் வந்து வாட்டர் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இதில் நான் கேபிலரி போரில் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ண முடியாது, அது வந்து ஈஸியாக ட்ரைன் ஆயிரும். இதே வந்து ஃபில்டு வித் வாட்டராக இருக்கும் கேபிலரியில், இது வந்து ஃபில்டு வித் ஏராக இருக்கும். ஓகேவா? பிளான்ட்ஸ் அவைலபிள் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்கும், இங்கே வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சு ட்ரைனேஜ் இதுதான் இருக்கும். சாண்டி சாயில் போர் ரீடென்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை வந்து இப்படியே ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருவோம், அங்கே பார்த்துட்டு கீழே வந்துடும். இது வந்து பார்த்தோம்னா ஹைலி பெர்மியபிள் சாயில். இந்த ஆன்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து உங்களால் ஆன்சர் போட முடியும். ஹைலி பெர்மியபிள் சாயில்னா என்னென்னா வாட்டர் வந்து வெரி சீக்கிரமாக வந்து ட்ரை ஆயிரும். ஏன்னா லார்ஜ் போர் பேஸ் இருக்குன்றாங்க. அப்போ லார்ஜ் போர் பேஸ்னா என்னது? நான் கேபிலரி போர்ஸ். அப்ப நான் கேபிலரி போர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? எக்ஸசிவ்லி பர்மியபிள் சாயிலா இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி இதுதான் வந்து ஆன்சர். ஏன்னா ஸ்லோலி பர்மியபிள் சாயில்ல வந்து என்ன நடக்கும்னா சாயில்ல வந்து வாட்டர் வந்து ட்ரைனே ஆகாது, அது ஒரு சிமெண்டேஷன் மாதிரி நடந்து less than 6 mm தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். கீழெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், அங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சர்ஃபேஸ் கிரஸ்டிங்க்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை, சப்சாயில் ஆர்ட் ஃபேனுக்கும் இதுக்கும் ரிலேஷனே கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸ்டார்டிங்லேருந்து போயிடுவோம். ஃப்ளஃபி பேடி சாயில். இது என்னென்னா நம்ம அதிகமாக வந்து நம்ம பேடியே வந்து தொடர்ச்சியாக கல்டிவேட் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா சாயில் வந்து லூஸ் ஆயிடுது, அதே மாதிரி சாஃப்ட்டு இந்த மாதிரி ஆயிடுது. இதனால் என்ன நடக்குதுன்னா பல்க் டென்சிட்டி வந்து குறையுது. இதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு 400 kg ஸ்டோன் ரோலரை வச்சு நம்ம வந்து இது பண்ணுறதுனால பல்க் டென்சிட்டி அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஏன் இதுனா ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து வேர் பிடிக்காது, லாட் ஆஃப் பிரச்சனை வந்து வரும். அதான் வந்து ஃப்ளஃபி பேடி சாயில்ன்றாங்க. அடுத்து ஹைலி பெர்மியபிள் சாயில் தான் நம்ம பார்த்துட்டோம். என்னன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாக இருக்கும், ட்ரைனேஜ் அதிகமாக இருக்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கவே இருக்காது. அதுதான் சாண்டி சாயில் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம கிளே சாயில் வந்து அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி FIM கம்போஸ்ட்டு, ப்ரெஸ் மட்டு, இந்த மாதிரி லாட் ஆஃப் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதுன்றதுனால நம்ம வந்து அடிக்கடி இரிகேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து சப்சாயில் ஆட் பேன். சப்சாயில் ஆட் பேன்னா என்ன நடக்கும்னா கீழே வந்து ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆயிரும். இதனால் வந்து என்ன நடக்குதுன்றதை வந்து பார்ப்போம். சப்சாயில் ஆட் பேன் இஸ் ஏ ஹார்ட் காம்பேக்ட் இம்பெர்மியபிள் லேயர் வந்து எங்கே நடக்குதுன்னா பிலோ த சர்ஃபேஸ் சாயிலில் வந்து ஃபார்ம் ஆயிரும். இதனால வந்து ரூட் க்ரோத்து, வாட்டர் மூவ்மெண்ட் ரெண்டுமே வந்து தடைப்படும். அதுதான் சப்சாயில் ஆட் பேன் அப்படின்றாங்க. இதில் வந்து 3 டைப்பாக இருக்குது. ப்ளோ பேன், கிளே பேன், அயன் பேன்னு 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. ப்ளோ பேன்னா என்ன நடக்குதுன்னா இப்போ நம்மளோட டிராக்டரோட வெயிட்டு கூட பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 5 கலப்பை இல்லைன்னா 9 கலப்பை இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா ஒரே டெப்த்தில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஃப்ளோ பண்ணுறதுனால டிராக்டரோட வெயிட்டுமே அதிகமாக இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு சேம் டெப்த்தில் வந்து ஆட் பேன் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இதே கிளே பேன்னா என்ன நடக்குதுன்னா கிளே வந்து கீழே போய் டெபாசிட் ஆயிரும், அது வந்து கிளே பேன். அதே அயன் பேன்னா என்ன நடக்கும்னா அயன் காம்பவுண்ட்ஸ் வந்து கீழே வந்து சிமெண்டேஷன் நடக்கிறதுனால அயன் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆயிரும். இதனால வந்து சப்சாயிலில் வந்து ஆட் ஃபேப் நடக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா பல்க் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிரும், ரூட் வந்து இறங்காது. இதுதான் வந்து நடக்கும். இதை நம்ம இது பண்ணணும்னா என்ன பண்ணுறேன்னா சிசல் ஃப்ளோ வச்சு நம்ம ஃப்ளோ பண்ணி கீழே ஒரு டெப்த் வரையும் நம்ம ஃப்ளோ பண்ணோம். FOM போடலாம். டீப் ரூட்டட் கிராப்ஸ்னா கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரூட் கிராப்ஸு, ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்லாம் வந்து நம்ம போடலாம் அப்படின்றாங்க. அடுத்து சர்ஃபேஸ் கிரஸ்டட் சாயில். இது என்னன்னா சர்ஃபேஸ் கிரஸ்டிங் அக்கர்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கொலாய்டல் ஆக்சைட்ஸ், அதாவது அயன் இல்லைனா அலுமினியம். இது வந்து ஆல்ஃபிசாலில் வந்து நடக்குது, வெட் ரீஜன்ஸில் தான் வந்து அதிகமாக நடக்குது. இது என்ன ஆகும்னா இதனால் வந்து ஆன் ட்ரையிங் இது வந்து ட்ரை ஆகக்குள்ள என்ன நடக்குதுன்னா சர்ஃபேஸ் வந்து ஒரு ஆடு மாஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இதனால் வந்து சீட்லிங்ஸ் எமர்ஜை வந்து அரெஸ்ட் பண்ணிடுது.
அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிட்வீன் சாயில் அண்ட் அட்மாஸ்பியரையும் அரெஸ்ட் பண்ணுது. அதுதான் வந்து கான்செப்ட். இதை நம்ம இது பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு லைமை வந்து ஒரு 2 டன் நம்ம வந்து போடலாம். இதனால வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா லைம்ல வந்து கால்சியம் இருக்கு. கால்சியம் இருந்துச்சுன்னா சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதே மாதிரி வந்து நம்ம லார்ஜ் சீடு கிராப், இந்த மாதிரி ஒரு சிக்பி மாதிரி கிராப் போட்டோம்னா அதுக்கு வந்து சீடு வந்து பெருசாக இருக்கிறதுனால அதோட எமர்ஜிங் ஃபோர்ஸுமே அதிகமாக இருக்கும். அந்த க்ரஸ்ட்டை தாண்டியுமே அதால் வெளியே வர முடியும். அதனால் லார்ஜ் சீடு போடுங்கன்றாங்க. சம்டைம்ஸ் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் வாட்டர் பீரியாடிக்கல் இன்டர்வெல் அப்படின்றாங்க. ஏன்னா லைட் இரிகேஷன் இருந்துச்சுன்னா அது என்ன நடக்குதுன்னா ஒரு சாஃப்ட்னஸ் வந்து மேலே வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. இல்லைனா பாலியக்ரமைடு இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம இதை வந்து போட்டோம்னா சர்ஃபேஸ் கிரஸ்டிங் வந்து நடக்காது அப்படின்றாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சேம் அதே தான். லைம் வந்து யூஸ் பண்ணுறோம், போல்டு சீடு யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், அப்ளிகேஷன் ஆஃப் கிளேன்றாங்க. இது வந்து தப்பு. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு ஆட் பேன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு மேலே. இது கூட நம்ம கிளே போட்டோம்னா கிளேயோட பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து பைண்ட் ஆகிட்டு இன்னும் அதிகமாக சர்ஃபேஸ் கிரஸ்டிங் ஆகிடும். அதனால நம்ம வந்து இந்த கிளே வந்து போட மாட்டோம். அப்போ வந்து ஆப்ஷன் 1, 2, 3 தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து ஐலீஸ் கிளே சாயில் அப்படின்றாங்க. இதில் என்னென்னா ஒரு 40% மேலே வந்து கிளே கண்டென்ட் இருந்துச்சுன்னா இது வந்து கிளே சாயில் அப்படின்றாங்க. கிளே அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து லோ பெர்மியபிள் சாயிலாக தான் இருக்கும். ஓகேவா? வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கும். இதே மாதிரி டில்லேஜ் ஆப்ரேஷன் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியாது. ரூட் பெனிட்ரேஷனும் நல்லா இருக்காது, ஏரியேஷனும் நல்லா இருக்காது. ஏன்னா இங்கே வந்து கிளே கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா ஒரு 100 டன் வந்து சேண்டை வந்து நம்ம போட்டலாம். இதனால் வந்து ரெக்டிஃபை ஆகுது அப்படின்றாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து ஸ்லோ பெர்மியபிள் சாயில், சாரி நம்ம மேலே வந்து 6 mm சொல்லிட்டு நினைக்கிறேன், 6 சென்டிமீட்டர் பர் டே. ஓகேவா? பெர்மியபிள் சாயில் இஸ் லெஸ் தென் 6 சென்டிமீட்டர்ன்றாங்க. என்னன்னா இதுவுமே சேம் தான். கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து குறையும். 6 mmக்கு கீழே இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்லோ பெர்மியபிள் சாயில் அப்படின்றாங்க. இதுக்குமே வந்து 100 டன் வந்து ரிவர் சேண்டை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஷேலோ சாயில். ஷேலோ சாயில்னா ஒன்றும் இல்லை, அதில் வந்து லிமிட்டட் டெப்த்து தான் இருக்கும். அது சாயில் ஃபார்மே ஆயிருக்காது. கொஞ்சம் ஒரு 30 சென்டிமீட்டர் கீழே போனாவே அதோட ராக்கு, கிரேவல் இந்த மாதிரி இது சாயில் இல்லாத இதெல்லாம் வந்துடுது. இதுதான் வந்து ஷேலோ சாயில் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான கொஷின் தான். ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏரோபிக் சாயில் இஸ் ஃப்ளட்டட் அண்ட் பிகம்ஸ் அன்ஏரோபிக் இஸ், அதாவது ஃப்ளட்டட் ஏரோபிக் சாயில் வந்து ஒரு ஃப்ளட் ஆகி அன்ஏரோபிக் கண்டிஷன் போச்சுன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்றாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா வந்து ஆக்சிஜன் வந்து டெப்ளீட் ஆகும். ஆக்சிஜன் டெப்ளீட் ஆகிட்டு நைட்ரேட் வந்து ரிடக்ஷன் ஆகும். அடுத்து வந்து மேங்கனீஸ் ரிடக்ஷன் ஆகும். அடுத்து வந்து அயன் ரிடக்ஷன் ஆகும். அடுத்து வந்து சல்ஃபர் ரிடக்ஷன் ஆகும். இதுதான் வந்து நடக்கும். இதுதான் அதோட செக்வன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து செக்வன்ஸு. இங்கே வந்து ஆப்ஷன் பார்ப்போம். டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன்றாங்க. ஆமாம், ஆக்சிஜன் வந்து டெப்ளீஷன் ஆகும். இதே மாதிரி ஆக்சிடேஷன் ஆஃப் NH4 to NO3ன்றாங்க. இங்கே வந்து நம்ம இங்கே வந்து பாருங்கள், NH4 to NO3ன்றது வந்து நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். இங்கே வந்து நைட்ரசமோனாஸ், நைட்ரோபாக்டர் இது ரெண்டுமே வந்து வேலை செய்யுன்றது நம்ம முன்னாடி கிளாஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து ஏரோபிக் கண்டிஷனில் இருந்தால் தான் வேலை செய்யும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அன்ஏரோபிக் கண்டிஷனில் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து வந்து டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன்றாங்க. ஆமாம், டெப்ளீட் ஆகும். அதே மாதிரி ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரேட்டுன்றாங்க. இங்கே பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கால ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆக்சிஜன் வந்து டெப்ளீட் ஆகும். அடுத்து வந்து நைட்ரேட் வந்து ரெடக்ஷன் ஆகும். கரெக்ட். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன்றாங்க, ரெடக்ஷன் ஆஃப் Fe3 அயன்ன்றாங்க. ஆக்சுவலி இது ரெண்டுமே ரிடக்ஷன்லாம் ஆகும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனானா கிடையாது. அயன் வந்து மூணாவது இடத்துல தான் அயன் வந்து ரிடக்ஷன் நடக்கும். அப்போ வந்து மூணாவது ஆப்ஷனும் தப்பு. அடுத்து வந்து டெப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன்றாங்க, அது இன்க்ரீஸ் CO2ன்றாங்க. ஆமாம், ரெண்டுமே இது ஓகே தான், இது கரெக்டு தான். CO2 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன் வந்து டெப்ளீட் ஆன உடனே
CO2 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து 2ம் 4ம் கரெக்ட். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை பாருங்க, ஆக்சிஜன் வந்து டெப்ளீட் ஆகும், டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இங்கே வந்து மைக்ரோபியல் ரெஸ்பிரைசேஷன் நடக்கிறதுனால அனேரோபிக்ல CO2 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. இந்த செக்யூன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நைட்ரிஃபிகேஷன் ஆக்சிடேஷன், இது வந்து டீநைட்ரிஃபிகேஷன் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ், இது வந்து அனேரோபிக் கண்டிஷனில் நடக்கும்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க. அடுத்து வந்து நான் volatile sulfur compounds produced through microbial transformations அண்டர் அனேரோபிக் கண்டிஷன்ஸ்ன்றாங்க. இதில் என்ன நடக்கும்னா, அண்டர் அனேரோபிக் கண்டிஷனில் வந்து சல்ஃபர் கண்டைனிங் காம்பவுண்ட்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது சல்ஃபர் ஆக்சிடைசிங் பாக்டீரியா லைக் தயோபேசிலஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகி என்ன நடக்கும்னா சல்ஃபேட்டாக மாறும். இந்த சல்ஃபேட்ன்றது வந்து நான் வாலடைல் காம்பவுண்ட் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன் வந்து சல்ஃபேட். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து ஏரோபிக் கண்டிஷன்றாங்க. ஏரோபிக் கண்டிஷனில் சல்ஃபேட் மட்டும்தான் ஆன்சரில் வந்து கரெக்டு. ஏன்னா இங்கே மீதி இருக்கிறது எல்லாமே டைமெத்தில் சல்ஃபைட் ஆகட்டும், கார்பன் டை சல்ஃபைட் ஆகட்டும், மீத்தைல் மேக்ரோப்டான் ஆகட்டும், இது எல்லாமே அனோரோபிக் கண்டிஷன். ஓகேவா? அடுத்து வந்து மாலிப்டினம், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாலிப்டினம் டெஃபிஷியன்சி மே அக்கர் இன் ஆசிட் சாயில், ஹைலி பார்சலைஸ்டு சாயில், வெல் டெவலப்டு கிளே சாயில். இந்த 3 வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்டுன்றது வந்து பாருங்க. ஆக்சுவலி மாலிப்டினம் அவைலபிலிட்டி வந்து எங்கே டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஆக்சுவலி மாலிப்டினம் அவைலபிலிட்டி வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா அல்கலி கண்டிஷனில் தான் இருக்கும், அசிடிக் கண்டிஷனில் வந்து இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆசிட் சாயிலில் மாலிப்டினம் டெஃபிஷியன்சி இருக்குமானா ஆமாம் இருக்கும். இதில் வந்து மாலிப்டினம்ஸ் பிகேம் மோர் அவைலபிள் இன் அல்கலைன் சாயில்ன்றாங்க, லெஸ் அவைலபிள் இன் அசிடிக் சாயில். ஓகேவா? இதே வந்து அசிடிக் சாயிலில் என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அயனு, ஜிங்க்கு, மேங்கனீஸு, காப்பர், இது எல்லாமே அசிடிக் சாயில் இருக்கும். ஆனால் அல்கலைன் சாயிலில் இருக்காது. அடுத்து வந்து ஹைலி பார்சலைஸ்டு சாயில் அப்படின்றாங்க. ஹைலி பார்சலைஸ்டு சாயில்னா ஒன்றும் இல்லை, இது வந்து பார்சலைசேஷன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துலையுமே நம்ம படிப்போம். ஆக்சுவலி அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. பார்சலைசேஷன்னா வந்து ஒரு லீச்சிங் ப்ராசஸ் தான். மாலிப்டினம் இஸ் இம்மொபைல் ஆனியான். ஓகேவா? தட் கெட்ஸ் வாஷ்ட் அவுட் ப்ரொஃபைல். அதனால வந்து என்ன நடக்குதுன்னா மாலிப்டினம் வந்து டெஃபிஷியன்ட் இருக்கும். பார்சலைசேஷன்ன்றதுமே ஒரு ஆசிட் கண்டிஷனில் நடக்கிறது தான். இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு புரியும். பார்சலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஓகேவா? இது வந்து எங்கே நடக்கும்னா கூல் அண்ட் ஹியூமிட் ரீஜன்ஸ் இதில் வந்து நடக்கும். இங்கே என்ன நடக்கும்னா வந்து லீச்சஸ் ஆஃப் பேசஸ் வந்து லீச்சஸ் ஆயிரும். பேஸ் வந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அயனும் அலுமினியமும் இருக்கும். இதனால் வந்து என்ன நடக்குதுன்னா ஆசிட் சாயிலாக மாறிடும். ஆசிட் சாயில் தானே இங்கே மேலே வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஆசிட் சாயிலில் வந்து மாலிப்டினம் இருக்காது. அதே மாதிரி பார்சலைசேஷன் சாயில்லையுமே, பார்சலைஸ்டு சாயில்னாலையும் ஒன்றும் இல்லை, லீச்சஸ் ஆயிரும். பேசஸ் எல்லாம் லீச்சஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே ஆசிட் இருக்கும். அப்போ வந்து இங்கேயுமே மாலிப்டினம் டெஃபிஷியன்சி இருக்கும். வெல் டெவலப்டு கிளே சாயிலில் வந்து மாலிப்டினம் டெஃபிஷியன்சி வராது. ஏன்னா அங்கே வந்து கிளேல வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பிஹெச்மே பஃபரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிஹெச் வந்து இங்கே அதிகமாக இருக்கும், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால வந்து மாலிப்டினம் அவைலபிலிட்டியும் கிளே சாயிலில் அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஜீரோ டில்லேஜ்னால என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. ஜீரோ டில்லேஜ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ப்ராஃபிட், அதாவது நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நம்ம எரோஷன் வந்து கம்மியாகுது. மாய்ஸ்சர் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் தானே ஜீரோ டில்லேஜ். இதனால சில டிராபேக்ஸ் இருக்குது. என்னன்னா சீடு ஜெர்மினேட் ஆகாது நல்லா. ஏன்னா நம்ம வந்து ப்ளோவே பண்ண மாட்டோம். ப்ளோவே பண்ணாமல் சீடு வந்து நம்ம போடுறதுனால என்ன நடக்குதுன்னா சாயிலுக்கும் சீடுக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மேபி ஜெர்மினேஷன் வந்து அஃபெக்ட் ஆகலான்றாங்க. வாலண்டியர் பிளான்ட்ன்றாங்க. நம்ம ப்ளோ பண்ணுறதில்ல, அதனால ப்ரீவியஸ் இயரில் போட்ட கிராப்ஸ் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. லோ மினரல்ஸ் இருக்குதுன்றாங்க. ஏன்னா லோ மினரலைசேஷன் தான் நடக்கும். என்னன்னா சாயில் டிஸ்டர்ப் நம்ம பண்ணாமல் இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் வந்து குறையும். இதனால் வந்து
நியூட்ரியன்ட் ரிலீஸ் வந்து குறையும், அதாவது மினரலைசேஷன் வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ப்ராசஸ் லீடிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆசிட் சாயில். ஆசிட் சாயில் இதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம படிப்போம். இன்னைக்கு ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு முறை பாருங்க. நம்ம இது லேட்டரலைசேஷன் பார்சலைசேஷன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நம்ம சொலனைசேஷன் இந்த மாதிரி நிறைய நம்ம படிப்போம். அது இன்னொரு இடத்துல நம்ம படிப்போம். இன்னைக்கு பாருங்க. ஆசிட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகணும்னா அங்கே வந்து என்ன நடக்கும்னா லேட்டரலைசேஷன். லேட்டரைசேஷன்னா ஒன்றும் இல்லை, அல்கலி ஹைட்ராலிசிஸ்ன்றாங்க. இதில் என்ன நடக்கும்னா அக்குமுலேஷன் ஆஃப் செஸ்கி ஆக்சைட்ஸ்ன்றது அயன் அண்ட் அலுமினியம் தானே. இதில் வந்து சிலிக்காவையும் பேசஸையும் ரிமூவ் ஆகிடும் லேட்டரைசேஷனில். ஓகேவா? இதனால் கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். செஸ்கி ஆக்சைடு வந்து அக்குமுலேஷன் பண்ணும். இதுக்கு பேர் தான் வந்து லேட்டரைசேஷன். அப்படின்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அங்கே வந்து ஆசிட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்சலைசேஷன் நம்ம முன்னவே பார்த்துட்டோம். ஆசிட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். இன்டென்ஸ் லீச்சிங். லீச்சிங்னா என்ன நடக்குதுன்னா ஹெவி ரெயின்ஃபால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா கேட்டையான்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் லீச் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த அயன் அலுமினியம்லாம் வந்து கிளே காம்ப்ளெக்ஸோட வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதனாலேயுமே வந்து ஆசிட் சாயில் ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து ஆல் ஆஃப் த எபோ தான் கரெக்ட். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பிசிக்கல் கன்ஸ்டைன்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ கெமிக்கல் கன்ஸ்டைன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதோட முடியுது. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆசிட் சாயில். ஆசிட் சாயில் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா ஹியூமிட் அண்ட் சப்ஹியூமிட் ரீஜனில் தான் ஆசிட் சாயில் இருக்கும். இது வந்து ஆசிட் சாயில் இஸ் ஏ பேஸ் அன்சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்வாங்க. இதோட பிஹெச் வந்து லெஸ் தென் 7 இருக்கும். டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஆசிட் சாயில். ஓகேவா? இதுக்கு வந்து பிஹெச் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பாருங்கள். ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லீச்சிங் ஆகுது, பேஸ் கேட்டையான்ஸ் வந்து ரிமூவ் ஆகுறதுனால வந்து ஆசிட் சாயிலாக வரலாம். இல்லைன்னா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் ஆசிட் ஃபார்மிங் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து ஆசிட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகலாம். சாயில் கொலாய்ட்ஸில் வந்து ஹைட்ரஜன், அலுமினியம் இதெல்லாம் அப்சர்வ் ஆச்சுன்னா ஆசிட் சாயில் வரலாம். இதே வந்து ஹியூமிட் ரீஜனில் வந்து கிரானைட், ரியோலைட்லேருந்து சாயில் வெதர் ஆச்சுனாலும் அங்கே நார்மலாகவே ஆசிட் சாயில் தான் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா கால்சியமும் மெக்னீசியமும் டெஃபிஷியன்சி வருது ஆசிட் சாயிலில். ஏன்னா கால்சியம், மெக்னீசியம் வந்து அல்கலி சாயிலில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? டாக்ஸிசிட்டி ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் இது அதிகமாக இருந்தால் டாக்ஸிசிட்டி வருது. இதனால் வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, அதாவது பாக்டீரியா வந்து குறையுது. மேபி ஆசிட் சாயில் வந்து ஃபங்கையோட ஆக்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆசிட் சாயிலில் பாக்டீரியா ஆக்டிவிட்டி வந்து குறையும். இதனால் வந்து பாஸ்பரஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா பாஸ்பரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி வந்து மேலே கூட நம்ம பார்த்தோம், அலுமினியம் அயன் பாஸ்பேட்டை வந்து ஃபிக்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு. சேம் அதே தான். எனக்கு தெரிஞ்சு சாயில் சயின்ஸில் வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா சாயில் சயின்ஸ்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லைங்க, மொக்க சப்ஜெக்ட்டுங்க. சுற்றி அந்த கான்செப்டை ஓரியன்டாக தான் கேட்பான். கொஷின் வேணும்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், ஆனால் ஆன்சர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஃபங்கை வந்து நல்ல ஆசிட் சாயில் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்றாங்க. ப்ரௌனிங் வந்து இது வந்து ஒரு பிசியாலஜிக்கல் டிசீஸ் ரைஸில். ஆக்சுவலி இது வந்து மேங்கனீஸ் அண்ட் அயன் டாக்ஸிசிட்டினால வருது. இந்த கொஷினே வந்து ஒரு கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, நாமளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து கிளப் ரூட் டிசீஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா ஆசிட் சாயிலில் தான். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணால் லைம் வந்து அப்ளை பண்ணுவோம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆசிட் சாயிலோட ரெக்ளமேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து லைமிங் மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணோம். அதாவது அக்ரிகல்ச்சரல் லைமிங் இல்லைனா சாயில் அமிலரேஷன் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு முறை பாருங்கள். இது வந்து அல்கலைன் மெட்டீரியல் தானே லைமிங், அதனால் ஆட் பண்ணுங்கன்றாங்க. இது வந்து எத்தனை லைமிங் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முறை நீங்கள் படிங்க. லைம்ஸ்டோன்னா என்ன, குயிக் லைம்னா என்ன, வாட் இஸ் வாட். இப்போ வந்து கால்சியம் ஆக்சைடுனா என்னன்னு அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட்டு குயிக் லைம்னா என்னன்னு கேட்கலாம். கால்சியம் ஆக்சைடு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதே மாதிரி வந்து கால்சைட்னா என்ன, டோலமைட்னா என்ன, இதோட ஃபார்முலாலாம் நீங்கள் படிங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஆர்கானிக் மெனியூர்ஸ் வந்து அதிகமாக இது பண்ணணும், பேசிக் ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுங்கடா அப்படின்றாங்க. அடுத்து வந்து ப்ரெஸ்மட் யூஸ் பண்ணணும். இது வந்து சுகர் இண்டஸ்ட்ரியோட பை ப்ராடக்ட். இதே மாதிரி வந்து ஆசிட் சாயிலில் வந்து ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராக் பாஸ்பேட்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். இதே வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் ஓவர் லைமிங் இன் சாயில் அப்படின்றாங்க.
மேபி நம்ம ஓவர் லைமிங் போட்டோம்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஆசிட் சாயில்ல தானே அயன், ஜிங்க், மேங்கனீஸ், போரான் இதெல்லாமே இருக்கும்னு நம்ம படிச்சோம். அதிகமா போட்டோம்னா இதெல்லாம் டெஃபிசியன்சி ஆயிரும். அதே மாரி வந்து பாஸ்பரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். விச் ஆர் த லோ லைம் ரெக்யூரிங் பிளான்ட்ஸ் அப்படின்றாங்க. எந்த பிளான்ட்டுக்கு வந்து லைம் ரெக்யூர்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும்னா, ஆசிட் லவ் பிளான்ட்டுக்கு வந்து லைம் ரெக்யூர்மெண்ட் வந்து தேவையே இல்ல. ஏன்னா அதுக்கு வந்து ஆசிட் தான் அதுக்கு பிடிக்கும். அப்போ வந்து இதுல வந்து நாங்க பிரிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல வந்து ஆசிட் லவ் பிளான்ட் எதுன்றத வந்து நீங்க ஃபைனலைஸ் பண்ணீங்கனாவே அதான் ஆன்சர். அப்போ வந்து டீ, காஃபி, பைனாப்பிள் ஓகேவா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. டீக்கு வந்து ஆசிட் சாயில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். அதே மாரி வந்து காஃபியுமே வந்து ஆசிட் சாயில் தான். பைனாப்பிள் வந்து ஆசிட் சாயில்ல தான் நல்லா வரும் அப்படின்றாங்க. ஆசிட் டாலரண்ட் கிராப்ஸ்க்கு வந்து சிலதெல்லாம் குடுத்துருக்கோம். ஆசிட் டாலரண்ட் கிராப்னா ஆசிட் லவ் கிராப் தான் ஓகேவா? சேம் அதே தான் குடுத்துருக்கோம். ரைஸுமே வந்து ஆசிட் லவ் கிராப் தான். பட் பார்லி அப்படி கிடையாதுல்ல. ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம நெறைய இடத்துல வந்து எலிமினேட் பண்ற மாரி இருக்கும். மாடரேட்லி ஆசிட் லவ் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒரு முறை படிங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, சாண்டி சாயில்ஸ் ஹேவ் லோ பஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்றாங்க. ஆமா, சாண்டி சாயில் வந்து லோ பஃபரிங் கெப்பாசிட்டி தான் இருக்கும். திஸ் மீன்ஸ் சாண்டி சாயில் ரெக்யூர் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைம் டு சேஞ்ச் தர் பிஹெச்ன்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. ஏன்றது வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. சாண்டி சாயில் வந்து கிளே கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் மேட்டரும் கம்மியாக தான் இருக்கும். இதனால என்ன நடக்குதுன்னா, லோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இதனால லோ எபிலிட்டி டு ரெசிஸ்ட் சேஞ்ச் பிஹெச் இதுதான் வந்து இதுதான் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டின்றாங்க ஓகேவா? அப்போ வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி வந்து லோவாக தான் இருக்குது. சாண்டி சாயிலில் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பிஹெச்சை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதனால் வந்து நம்ம கொஞ்சமே லைம் ஆட் பண்ணால் கூட நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் ஆப்ஷன் வந்து செகண்ட் வந்து தப்பு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நியூட்ரலைசிங் வேல்யூ இல்லைனா கால்சியம் கார்பனேட் ஈக்குவலண்ட் இல்லைனா ஆஃப் லைமிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்றாங்க. இது என்னன்றது பாருங்க. லைம் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, இது வந்து பஃபர் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதை சொன்னது யாருன்னா ஷூமேக்கர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் லைமிங் மெட்டீரியல் வந்து இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் மாலிகுலர் வெயிட் ஆஃப் லைமிங் மெட்டீரியல் இன்டூ 100. இதுதான் இதோட இதுக்கு வந்து சில நியூட்ரலைசிங் வேல்யூ வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்றதையாச்சும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஆசிட் சல்பேட் சாயில். ஆசிட் சல்பேட் சாயில்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து பிஹெச் வந்து ரொம்ப கம்மியாக போயிடும். ஆசிட் சல்பேட் சாயிலில் லெஸ் தென் 4க்கு வந்து போயிடும். அது என்னன்னா, இங்கே இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். அயன் சல்ஃபேட் இருக்குது, இது கூட ஆக்சிஜனும் H2Oவும் சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அசிடிக் சாயில் ஓகேவா? இங்கே வந்து என்ன தயோபேசிலஸ் ஃபெராக்சிடன்ஸ் இதுதான் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் அயன் ஆக்சிடைசிங் பாக்டீரியா இன் ஆசிட் சல்ஃபேட் சாயில்ன்றாங்க. இதில் வந்து ஆக்சுவலி பாக்டீரியாவே வந்து ஆசிட் கண்டிஷனில் வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் இங்கே இந்த பாக்டீரியா மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுன்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி ரெக்ளைம் பண்ணலான்னா, லைமிங் அண்டு லீச்சிங் பண்ணால் இதை வந்து ரெக்ளைம் ஆகுது அப்படின்றாங்க. இது வந்து பொட்டன்ஷியல் ஆசிட் சல்ஃபேட் சாயில், ஆக்சுவல் ஆசிட் சல்ஃபேட் சாயில் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து அசிடிட்டின்னு பார்த்தோம்னா வந்து நாட் ஸ்ட்ராங்லி அசிடிக் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக்காக இருக்கும். இது வந்து பைரேட் கண்டிஷன் வந்து இங்கே அன்ஆக்சிடைஸாக இருக்கும், இங்கே ஆக்சிடைஸாக இருக்கும். பிஹெச் வந்து மோர் தென் 4ஆக இருக்கும், இங்கே வந்து லெஸ் தென் 4. அப்படின்னா இது வந்து இது சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனால் இந்த ஆசிட் சல்ஃபேட் சாயில் தான் வந்து இது வந்து ஆக்சுவல் ஆசிட் சல்ஃபேட் சாயிலுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வரும். இங்கே வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்ம் ஆகும் சல்ஃபியூரிக் ஆசிட். இங்கே வந்து ஆல்ரெடி சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் இங்கே ரெண்டாக பிரித்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சால்ட் அஃபெக்டட் சாயில் வந்து சலைன் அல்கலிக்கு இன்னொரு பேர் வந்து சோடிக்குன்றாங்க. சலைன் அல்கலி இப்படி வந்து 3ஆக வந்து பிரிப்பாங்க. பிஹெச் வந்து மோர் தென் 7ஆக தான் இருக்கும். சால்ட் அஃபெக்டட் சால்ட்னு வந்தாவே சலைன் ஆகட்டும் அல்கலி ஆகட்டும் சலைன் இது மூணுமே மோர் தென் 7 போயிடும். இது வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜனில் இருக்கும். ஹியூமிட் ரீஜனில் வந்து ஆசிட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
7 மில்லியன் ஹெக்டேர் லேண்ட் வந்து சலைன் அண்ட் அல்கலைஸ் லேண்டாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கொஷினில் கேட்டது. சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இசி வந்து 4ஓட லெஸ் தென்னாக 4ஓட மோர் தென்னாக இருக்குது. இஎஸ்பியும் மோர் தென் 15 இருக்குது. அப்படின்னா அது வந்து என்ன சாயில் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இங்கேயுமே வந்து பிஹெச் வந்து லெஸ் தென் 8.5 இருக்குது. இஎஸ்பி வந்து லெஸ் தென் 15 இருக்குது. இசி வந்து மோர் தென் 4 இருக்குது. இப்படின்னா என்ன சாயில்ன்றது கேட்டிருக்காங்க. இந்த டேபிள், இந்த ஒரே ஒரு டேபிள் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே எல்லா கொஸ்டினுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் இன்னைக்கு நம்ம பார்க்குறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிஹெச் சலைனுக்கு எவ்வளோ இருக்கும், அல்கலி எவ்வளோ இருக்கும், சலைன் அல்கலி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அல்கலிக்கு இன்னொரு பேர் தான் வந்து சோடிக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ சோடிக்கு என்னடா புதுசாக இருக்குது, சோடிக்கு அது என்னடா தெரியலையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த டேபிளை வந்து நீங்கள் பார்த்தோம்னா மேலே இருக்கிற 3 கொஸ்டினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நான் பிடிஎஃப் வந்து நான் போட்ட அப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மெதுவாக பாருங்கள். ஒயிட் அல்கலி சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து சலைன் சாயில். ஓகேவா? சலைன் சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து சோனோசாக்ஸ்ன்னுவாங்க, இல்லைனா ஒயிட் அல்கலி அப்படின்றாங்க. இது என்னன்னா சொலிபிள் சால்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சோடியம் குளோரைடு இல்லைனா கால்சியம் சல்பேட் இந்த மாதிரி இது இருக்கும். இதுதான் வந்து சலைன் சாயில்ன்றாங்க. இதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெஷர் டோட்டல் சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சலைனிட்டி ஆஃப் தி சாயில்ன்றாங்க. சலைனிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம பண்ணுவோம். DSM-1ன்ற யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதனால் என்ன, இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைனேஜ் இல்லைடா, ஏரிட் அண்ட் செமி ஏரிட் கிளைமேட்டில் இருக்குது. இதே வந்து சலைன் இரிகேஷன் வாட்டரை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எவாப்பரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து சால்ட் வந்து செட்டில் ஆகுது. சீ வாட்டர் வந்து உள்ளுக்குள்ளே வருது. இந்த மாதிரி நம்ம அதிகமாக பேசிக் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். பேசிக் ஸ்லாக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சலைன் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த சலைன் சாயில்னால ஆஸ்மாட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிரும். அதனால் என்ன நடக்கும்னா, பிளான்ட்டால் வந்து வாட்டரை வந்து அப்சார்ப் வந்து பண்ண முடியாது. ஜெர்மேஷன் வந்து குறையும். எக்ஸாஸ்மாசிஸ்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னா, பிளான்ட்ல இருக்கிற வாட்டரை ஃபுல்லாக சாயில் வந்து அந்த சாயிலில் இருக்கிற சால்ட் வந்து அப்சார்ப் பண்ணிடும். இதனால வந்து பிளான்ட் செத்துரும். இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க. இதுக்கு ரெக்ளமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைனேஜ் தான் வந்து இதோட ரெக்ளமேஷன் தான். அந்த சொலிபிள் சால்ட்ஸ் எல்லாமே கரைஞ்சி வெளியே போயிடும். இதுதான் வந்து ரெக்ளமேஷன்றாங்க. இதே மாதிரி நம்ம வந்து குட் குவாலிட்டி வாட்டரை வச்சு லீச்சிங் பண்ணணுன்றாங்க. சால்ட் டாலரண்ட் கிராப்ஸை வளர்த்துக்கோங்க. க்ரீன் மணிர் யூஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஸ்கிராப்பிங் த சர்ஃபேஸ் சால்ட்ஸ் அப்படின்றாங்க. செவர் கண்டிஷன், அதாவது ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிற சாயில் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆசிட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வந்து குட் குவாலிட்டி இரிகேஷன் வாட்டரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஹைலி சால்ட் டாலரண்ட் கிராப் அப்படின்றாங்க. காட்டனு இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். சால்ட் டாலரண்ட் கிராப் இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, காட்டனு அதை தான் கொடுத்துருக்காங்க. சால்ட் டாலரண்ட் கிராப் எது, ஆசிட் டாலரண்ட் கிராப் எது, ஆசிட் லவ் கிராப் எது, இது எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கிறது நல்லது. கேட்பாங்க. இந்த டேபிளையும் ஒரு முறை வாட்சி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? மேலே வந்து நம்ம இதை பார்த்துட்டோம். 2வது முறை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அப்ளைடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் வாட்டர் இஸ் நோன் அஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அப்ளைடு வாட்ரு, ட்ரைனேஜ் வாட்ரு, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுன்றது தான் வந்து லீச்சிங் ரெக்யூட்மெண்ட். ஏன்னா லைம் ரெக்யூட்மெண்ட்டு, ஜிப்சம் ரெக்யூட்மெண்ட்டுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணுறது. இது வந்து என்னென்னா வாட்டர்னாவே இங்கே எதுவுமே தெரிலனா ஜஸ்ட் நீங்கள் கொஷினை ஒரு 2-3 முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது என்னன்னே எனக்கு தெரில சார் அப்படின்னா, இங்கே வந்து வாட்டர்னு வந்துருச்சுங்க. வாட்டர்னுக்கும் லைமுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது, ஜிப்சமுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, லீச்சிங்க்கும் வாட்டருக்கும் தானேங்க ரிலேஷன் இருக்குது. அப்போ வந்து லீச்சிங் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு நம்ம ஆப்ஷன் போட்டலாம். எனக்கு எதுவுமே தெரிலனா இப்படி தான் வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ஆப்ஷனை வச்சு தான் நம்ம போகணும்.
ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பே ஸ்கேலில் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்னு பார்த்தோம்னா அது ஏஓ எக்ஸாம் தான். ஏன்னா நீங்கள் குரூப் 4 எழுதுனீங்கன்னா வந்து தமிழும் சேர்த்து படிக்கணும், சிலபஸ் இதோட அதிகமாக இருக்கும், இதோட காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க வந்து 4-5 வருஷமாக படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அக்ரி எக்ஸாமுக்குலாம் அப்படி இல்லை, ஓரளவுக்கு ஜிஎஸ் இருந்தால் படித்தா போதும். ஓரளவுக்குன்னா ஒரு 80 to 85 வந்து நம்ம ஜிஎஸ்ல இருக்கணும். இதில் சப்ஜெக்ட் பேப்பர்னு பார்த்தோம்னா ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் வந்து எடுக்கிறதுன்றது வந்து நான் இப்போ ரெண்டுமே ரொம்ப ஈஸி. இது ஜிஎஸ்ல எடுக்கிறதும் ஈஸி தான், இதுலேயுமே ஈஸி தான். கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தோம்னா 37,700ங்களா, இப்போ டிஏ பார்த்தோம்னா 60% போயிடுச்சுங்களா, கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே வந்து ஒரு 50 கிராஸ் பண்ணிடுவீங்க. ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமு, கம்மியான சிலபஸ்ஸு அப்படின்னா நம்ம ஏஓ எக்ஸாம் வந்து எவ்வளவோ பெட்டருங்க. இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூவில் இருந்துச்சு இது. ஆக்சுவலி இன்டர்வியூ இருக்குலாம் நாங்கள்லாம் ரொம்ப பயப்படுவோம். நாங்கள் வரப்போலாம் இன்டர்வியூ இருந்துச்சு. அதுக்குன்னே நாங்கள் தனியாக படிப்போம். எப்படி கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. இதில் காசு எதுவும் வாங்குவாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் பயன்படுத்தி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ இன்டர்வியூமே கிடையாதா, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு படிங்க. ஆப்ஷனை வச்சு நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா தான் அது எலிமினேட்டே பண்ண முடியும். ஓகேவா, டைம் ஆயிடுச்சு, நம்ம போயிடுவோம். அடுத்து வந்து லீச்சிங் ரெக்யூப்மெண்ட். லீச்சிங் ரெக்யூப்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ரெக்யூர்ட் டு லீச் சொலிபிள் சால்ட். சொலிபிள் சால்ட்ஸ் வந்து லீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நம்ம தேவைப்படுதுன்றது தான் வந்து லீச்சிங் ரெக்யூப்மெண்ட்டுன்றாங்க. இதை வந்து இந்த ஃபார்முலா தாங்க. லீச்சிங் ரெக்யூர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் ECIWனா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர். அதாவது நம்ம அப்ளை பண்ணுற வாட்டர். இந்த ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா கூட அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ட்ரைனேஜ் வாட்டர், இதுதான் வந்து அதோட ஆப்ஷனு. கால்குலேட் த லீச்சிங் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டருக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ஈஸி வந்து 4DSM, அதாவது இங்கே பையில் இருக்கிறது மேலே போச்சுன்னா DSM -1, இதை வந்து டிவைட் பண்ணால் M. ஓகேவா, இனிஷியல் வாட்ரு இந்த இதில் அப்ளை பண்ணுங்க. அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது 4 இருக்குது இனிஷியல் வாட்ரு. அடுத்து வந்து 8 ஆகுது × 100, இது போட்டோம்னா ஆன்சர் 50%. ஓகேவா, பிரேக் டவுன் ஆஃப் சோடியம் கிளே ஆப்பண்ட் அண்டர் டேஸ் சாயில் கண்டிஷன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது அல்கலி சாயில் கண்டிஷன். ஓகேவா, ஏன்னா சோடியம் கிளே ஃபார்ம்ஸ் எதில் வந்து ஃபார்ம் ஆகும்னா அல்கலி இல்லைன்னா சோடிக் சாயிலில் தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து சொலன்ஸ் அப்படின்வாங்க. இதனால் வந்து சொலடைசேஷன்ன்றது என்னென்னா பிரேக் டவுன் ஸ்டார்ட் அல்கலைன் மீடியமில் வந்து சோடியம் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் அல்கலைன் கண்டிஷன் கெட் ரீச்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அல்கலைன் சாயிலில் தான். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பொறுமையாக படிங்க, உங்களுக்கு புரியும். த ப்ராசஸ் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு அப்படின்றாங்க. இது எல்லாமே நம்ம இன்னொரு இடத்துல நம்ம படிப்போம். ஆக்சுவலி சாயில் ஃபார்மிங் ப்ராசஸ்ன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம இது எல்லாமே படிப்போம். சொலனைசேஷன் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்கலைசேஷன் அப்படின்றாங்க. இது என்னன்னா இங்கே வந்து சோடியம் அயான்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் வந்து சொலனைசேஷன் அப்படின்றாங்க. இதே வந்து சொலடைசேஷன் அப்படின்னா இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து டீஅல்கலைசேஷன். இது வந்து என்ன நடக்குதுன்னா ப்ராசஸ் ஆஃப் ரெஃபர்ஸ் டு ரிமூவல் ஆஃப் சோடியம் வந்து ரிமூவ் ஆகும். இதுக்கு பேர் வந்து சொலடைசேஷன் அப்படின்றாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ். அக்குமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ்னா சொலனைசேஷன். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்குறாங்களா. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அல்கலி சாயில். அல்கலி சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து சோடிக் சாயில் அப்படின்றாங்க, இல்லைன்னா சொலன்ஸ் அப்படின்றாங்க. இன்னொரு பேர் வந்து பிளாக் அல்கலி அப்படின்றாங்க. அதாவது இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் வந்து இருக்கும், அதனால தான் இதை வந்து அல்கலி சாயில் அப்படின்றாங்க. இதோட வேல்யூ எல்லாமே பார்த்தோம்னா pH வந்து மோர் தென் 8.5 இருக்கும். இதனால் என்ன நடக்குதுன்னா சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து புவராக இருக்குது. என்னால் வந்து என்ன நடக்குதுன்னா பிளாக் கலர் வந்து வந்துடும். ஆக்சுவலி இது வந்து பிளாக் அல்கலின்றாங்க. சலைன் சாயில வந்து ஒயிட் அல்கலின்றாங்க. ஏன் நடக்குதுன்னா இது வந்து டிசால்வ் ஆர்கானிக் மேட்டர் வந்து டிசால்வ் ஆகிடுதுன்றாங்க. இது வந்து சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அல்கலி சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. அல்கலி சாயிலில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா யூரியாவுக்கு பதிலாக கேன் வந்து நியூட்ரல் ஃபெர்டிலைசர் இல்லை, இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா DAP கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க.
இதோட சாயில் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா காலம்னார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது எல்லாமே நம்ம இன்னொரு இடத்துல நம்ம படிப்போம். அதனால் இப்போ வாட் இஸ் வாட்னு படிங்க. காலம்னார் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியலையெல்லாம் யோசிக்காதீங்க. நான் அடுத்த கிளாஸில் வந்து நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெட்டிசிலியம் வில்ட் இன் காட்டன். வெட்டிசிலியம் வில்ட் வந்து அல்கலி சாயிலுக்கு தான் அது வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து சலைன் அல்கலி சாயில் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா எக்ஸ்சேஞ்சபிள் சொலிபிள் சால்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் சால்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். சொலிபிள் சால்ட்ஸும் இருக்கும், சோடியம் சால்ட்ஸும் இருக்கும். இது இருந்துச்சுன்னா இது வந்து சலைன் அல்கலி சாயில் அப்படின்றாங்க. இது வந்து சலைன் நேச்சராகவும் இருக்கும், அல்கலி நேச்சர் ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது வந்து சலைன் அல்கலி சாயில் அப்படின்றாங்க. இதுக்கு ஆக்சுவலி சலைன் அல்கலி சாயில் ஆகட்டும், அல்கலி சாயில் ஆகட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒன்னே தான். என்ன பண்ணுவோம்னா ஜிப்சம் வந்து நம்ம போடுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரே மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் தான். ஜிப்சமா இது என்ன நடக்குதுன்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். சோடியம் கிளே, கால்சியம் சல்பேட் ஜிப்சம் நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னா கால்சியம் கிளே வந்து கால்சியம் கூட ஃபிக்ஸ் ஆயிரும். இங்கே வந்து சோடியம் சல்பேட் வந்து தனியாக போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுதுன்றாங்க. நம்ம ட்ரைனேஜ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி லீச்சிங் வித் குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் லீச்சிங்கும் நம்ம பண்ணலாம். க்ரீன் மெனியூரும் இதே மாதிரி மொலாசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் முக்கியமானதுங்க. இதே மாதிரி வந்து டாலரண்ட் கிராப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து வந்து ஜிப்சம் பியூரிட்டி ஃபேக்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து 1.25 தான் ஜிப்சம் பியூரிட்டி ஃபேக்டர். அப்படியே கேட்பாங்க வாட் இஸ் வாட்னு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்த ஆவரேஜ் ஆஃப் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க. க்ரீன் மெனியூர் கிராப்ஸ் எல்லாம் நம்ம போடலான்றாங்க. இதே மாதிரி வந்து ப்ரெஸ் மட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 டன் வந்து போடுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இது ஒரு வீடுமே இதை வந்து ரெக்ளைம் பண்ணுதுன்றாங்க. ரூமெக்ஸ் இதுக்கு வந்து ரெட் சாரல் அப்படின்வாங்க. அர்ஜிமோன் மெக்சிகோனா இது எல்லாமே அல்கலைன் சாயில் வந்து ரெக்ளைம் பண்ணுது. வீட்ஸ் இதெல்லாம் ஒரு முறை படிங்க. அடுத்து ஜிப்சம் ரெக்யூப்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இஎஸ்பி இனிஷியல் மைனஸ் இஎஸ்பி ஃபைனல் டிவைடட் பை 100 இன்டூ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இதுதான் இதோட ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து ஆக்சுவலி இந்த ஜிப்சம் ரெக்யூப்மெண்ட் சொன்னது யாருன்னா ஷூனோவர்ன்ற ஒரு சொல்லியிருப்பார். இது ஒரு ஏஏஓட கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்ட கொஸ்டின் இது. நார்மலி 50% ஆஃப் ஜிப்சம் ரெக்யூப்மெண்ட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ரிக்ளமேஷன் ஆஃப் அல்கலி சாயில். 100% வந்து நம்ம இது பண்ணணுன்றது வந்து தேவை கிடையாது அப்படின்றாங்க. இதை சொன்னது யாருன்றத பார்த்தோம்னா ஷூனோவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு ஃபார்ம், ஆக்சுவலி இது வந்து ஒரு கால்குலேஷன். இங்கே வந்து கால்சியம் ரெக்யூப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கால்சியம் ரெக்யூப்மெண்ட் வேறடா, ஜிப்சம் ரெக்யூப்மெண்ட் வேறடா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. கால்சியம் சல்பேட் தானே ஜிப்சம்மு, ஓகேவா? அதே ஃபார்முலாவில் வந்து இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து அப்ளை பண்ணோம்னா இனிஷியல் இஎஸ்பி மைனஸ் ஃபைனல் இஎஸ்பி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 50 வருதுங்களா? டிவைடட் பை 100 இன்டூ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 இன்டூ 30. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 15. ஓகேவா? ஆப்ஷன் வந்து ஆன்சர் தான் வந்து 15 தான் வந்து ஆன்சரு. அடுத்து வந்து கால்கேரியஸ் சாயில்ன்றாங்க. கால்கேரியஸ் சாயில்னா ஒன்றும் இல்லை, கால்சியம் கார்பனேட் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் இதை வந்து கால்கேரியஸ் சாயில் அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்னு இதுக்கு வந்து தனியாக ஒன்று இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றாங்க. இது கல்கேரியஸ் சாயிலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ணணுன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. HCl. கல்கேரியஸ் சாயிலில் வந்து என்ன டிஃபிஷியன்சி இருக்குன்னா அயன், ஜிங்க்கு, பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்காது. ஓகேவா? இதுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் மேட்டர் யூஸ் பண்ணுங்கடா. அடுத்து வந்து ஆசிட் ஃபார்மிங் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து ஏன்னா இங்கே மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து டெஃபிஷியன்சி ஆயிரும் அயனும் ஜிங்க்கும். அதனால் இங்கே வந்து நம்ம அயன் ஜிங்க்லாம் நம்ம போடுற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பாஸ்பரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இதனால நம்ம வந்து ரூட் ஜோன் பக்கம் வந்து பாஸ்பரஸை வந்து நம்ம போடணும். ஓகேவா? அடுத்து வந்து வாட்டர் லாக்டு சாயில்ஸ். வாட்டர் லாக்டு சாயில்ஸ் வந்து நம்ம மேலேயே ஒரு முறை பார்த்தோம். இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து இருக்காது, ரெடியூசிங் கண்டிஷனில் இருக்கும். ஜெலிங் அப்படின்றது வந்து என்னென்னா இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஃபியூச்சர் அப்படின்றாங்க. இது இன்னும் இல்லை, ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் கலர் வந்து அங்கே வந்து ஃபார்ம் ஆகும், அதுதான் சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் லாக்டு சாயில்ன்றாங்க. ஆக்சிஜன் வந்து டெப்ளீஷன் ஆகும், CO2 வந்து அக்குமுலேஷன் ஆகும். அதே மாதிரி வந்து ஏரோஷன் இருக்காது, ரூட் ரெஸ்பிரேஷன் வந்து குறையும். ஓகேவா? இது டாக்ஸிசிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அயன் அண்ட் மேக்னீசியம் டாக்ஸிசிட்டி வந்து அதிகமாயிரும். டாக்ஸிக் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
ஹைட்ரஜன் சல்ஃபைடு, CH4 மீத்தேன் இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். pH வந்து சேஞ்ச் ஆயிரும். இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னன்னா, இண்டிகேட்டர் ஆஃப் சாயில் ஏரோஷன் ஸ்டேட்டஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னாவே அதுக்கு வந்து ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் தான் தேவைப்படும். மெஷர்ட் இன் மில்லி வோல்ட்ஸ் அப்படின்றாங்க. ஹை ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா அது வந்து குட் ஏரோஷனாக இருக்குன்னு அர்த்தம். லோவாக இருந்துச்சுன்னா ரெடியூஸ்டு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஏரோபிக் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து குறையும். மினரலைசேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். இம்மொபைலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நடக்கும். இதுக்கு கிராப்ஸ் லைக் ரைஸ், ஜூட்டு, செஸ்பேனியால வந்து டென்ஷா, ஓகேவா? இது எல்லாமே வாட்டர் லாக்டு கண்டிஷனுக்கு வந்து டாலரண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. சில ரைஸ் வெரைட்டி வந்து டாலரண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சில ட்ரீஸுமே கொடுத்துருக்குறாங்க. பேம்பு, ஜாமுன் அண்ட் இதெல்லாம் ஒரு ஏஓ கொஸ்டினில் கேட்டது. ஓகேவா? அயன் டாக்ஸிசிட்டி அண்ட் அலுமினியம் டாக்ஸிசிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து அயன் டாக்ஸிசிட்டி வந்து மோஸ்ட்லி வாட்டர் லாக்டு சாயில் இருக்கும். அலுமினியம் டாக்ஸிசிட்டி வந்து ஆசிட் சாயில் இருக்கும். டாக்ஸிக் வந்து அயனாக இருக்கும், இங்கே அலுமினியா இருக்கும், இங்கே வந்து லீப் பிரான்சிங் இருக்கும், இங்கே வந்து ரூட் இன்ஹிபிஷனாக ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம ட்ரைனேஜ் வந்து கொடுத்தே ஆகணும். இங்கே வந்து லைமிங் மெட்டீரியல் வந்து நம்ம போடணும் அப்படின்றாங்க. போட்டால் சரியாக போயிடும்ன்றாங்க. அடுத்து வந்து இது வந்து ஒரு வெரைட்டி தான். பால்குனான்றது வந்து ஒரு அயன் டாக்ஸிசிட்டி வெரைட்டி. அடுத்து அட்லஸ் 66 அப்படின்றது வந்து அலுமினியம் டாக்ஸிசிட்டி வீட் வெரைட்டி. இது வந்து ரைஸ் வெரைட்டி. ஓகேவா? நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. தேங்க்யூ.